சார் ஆக்சுவலா இந்த முருகன் மாநாடுக்கு வந்துட்டு பவன் கல்யாண் அவர் வரதா வந்துட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்துட்டு தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவரு இந்த முருகன் மாநாடுக்கு வராரு, இங்க வராரு அப்படின்றது அதுக்காக தானா? பவன் கல்யாண் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா? பணத்துக்கு சினிமால நடிக்கக்கூடிய நடிகர். அதிக விலை குடுத்து டிக்கெட்ட வாங்க வைக்கக்கூடிய ஒரு நடிகர். வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய ஒரு நடிகர். அவருக்கு அங்க ஆந்திராலயே ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசின் மீது இருந்த அதிருப்தியினால ஜெயிச்சார். பவன் கல்யாணோ, சந்திரபாபு நாயுடோ தங்களுடைய செல்வாக்கால ஜெயிக்கல. ம். ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது அதிருப்தி இருந்தது. குறிப்பா அவங்க ஜெகன்மோகன் ரெட்டியையும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறத அவங்க விரும்பல அந்த மாநில மக்கள். அதனால வந்து இவர் இன்டைரக்ட்டா ஆதரிக்கிறாரு. டைரக்ட்டாவே நம்ம பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிப்போம்னு வாக்களிச்சுட்டாங்க. அதனால பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு ஆந்திராவிலே இல்லாத சூழல்ல, தமிழ்நாட்டுல வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு எந்த நடிகர் வெற்றி பெற்றிருக்கிறார்? எம்ஜிஆர் கதை வேற, வேற நடிகர்கள் கதை வேற.